இல்லைங்க, நாங்க கும்பிடுற குலதெய்வம். இப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. அது என்ன கடிக்க வந்திருக்கு? இல்லைங்க, அது நிச்சயமா உங்களுக்கு கடிக்காது. நான் கும்பிடுற அந்த குலதெய்வம் என் கனவுல கடிச்சு என் மாங்கல்யத்தை பறிச்சிடாதுங்க. அது உங்களை கடிக்கிறதுக்காக வரல, நம்மளை ஆசீர்வதிக்க வந்திருக்கு. உங்களுக்கு ஒண்ணு புரியுதுங்களா? நம்ம கல்யாண பத்திரிகையில சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்த மணமக்களை வாழ்த்த வேண்டுகிறோம்னு போட்டிருந்தோமே. சுற்றமும் வந்தது, நட்பும் வந்தது. ஆனா நான் கும்பிடுற தெய்வம் என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணலேங்கிற ஒரு குறை என் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அந்த குறை தீர்ந்து போச்சு. என் குலதெய்வம் வந்துடுச்சு, என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு, என்ன வாழ்த்துருச்சுங்க, என்ன வாழ்த்துச்சு. சிவகாமி, சிவகாமி, மத்தியானம் வரமாட்டேன். சாப்பாட்டு ஆபீஸுக்கே அனுப்பிச்சிரு. சரிங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, மிச்சத்தை எனக்கு வச்சிருங்க. போதும் 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 போதும். நீ சாப்பிட்டுமா? இப்படி செஞ்சா என்ன? என்ன? நான் சாப்பிடுறதுக்கு நீ பரிமாறல, இப்ப உனக்கு நான் பரிமாறேன். ஐயோ, என்ன ஐயோ? அதெல்லாம் வேண்டாங்க, யாராவது பார்க்க போறாங்க. இல்ல பார்த்தா என்ன? எல்லா வீட்லயும் இப்படித்தான், ஆனா வெளியே தெரியாது. 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல சிங்கமா கர்ஜிக்கிறவன் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தான்னா பொண்டாட்டி தாசனா மாறிடுறான். எனக்கு பரிமாறத்துக்கு ஒரு சான்ஸ் தரக்கூடாதா? சொன்னா கேளுங்க. இப்ப புரியுது. இப்படி எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டா நே சாதத்தை செஞ்சு ஊட்டி விடுவேன்னு நினைக்கிறேன்ல. நானுமே வேண்டாம். நீ உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டு சீக்கிரம் ரசம் மட்டும் போடுறேனே. தயிர் ஒண்ணு கேட்கிறேன், மறைக்காம வெக்கப்படாம சொல்லு. உண்மையா சொல்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேள்விய இன்னும் 20 வருஷம் கழிஞ்சு கேட்காம இப்பவே கேட்டுட்டீங்க. இதோ பாருங்க, உங்க மேல என் உயிரையே வச்சிருக்கேன். உண்மையா சொல்ற சிவகாமி, பூர்வ ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல உன்னை மனைவியா அடைஞ்சிருக்கிற புண்ணியம் பண்ணிருக்கேன் பாரு. அதுக்கு முன்னாடி என்னுடைய பாவம் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். ஆமா, ஒரு மனிதனுக்கு மனைவி மனை இது அமையறத பொறுத்துதான் அவன் புண்ணியவானா இல்ல பாவம் செஞ்சவனான்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் புண்ணியவான் தான். போதும், என்ன அதிகமா போயிடாதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்களை கணவனா அடைஞ்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நான் கும்பிடுற என் குலதெய்வம் தான் இப்படிப்பட்ட குணவான எனக்கு கணவனா கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். பாம்பு பாம்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த நிலா வெளிச்சத்துல கொடியில தொங்குற ஒத்த எல்லாம் அசைஞ்சு ஆடுற நிழல் கண்ணாடியில பாக்குறதுக்கு பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு போய் அனாவசியமா பயந்துக்கிட. அது பாம்பு இல்லையே. இல்ல இல்ல, நிம்மதியா படுத்து தூங்குங்க. சுகாமி, சுகாமி, என்னங்க? பாம்பு, பாம்பு எங்க எங்க எங்க? அது பாம்பு இல்லைங்க, அணைக்காம வச்சிருக்கிற விளக்கு வெளிச்சத்துல உங்க கை நிலையில உங்க மேல பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க. ஆமா, மிரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எதை கண்டாலும் பாம்பு பாம்புன்னு ஏன் இப்படி பயந்து எடுக்கிறீங்க? சிவகாமி,
அந்த பாம்பு வந்து என்ன? இதோ பாருங்க, பாம்பை கண்டு யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கோ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கோ தீங்கு செய்தாலுடைய அது யாரையுமே தீண்டாது. அதுவும் நிச்சயமா உங்களை கிடைக்காது. ஏன்னா அது எங்க குலதெய்வங்க. இல்ல சிவகாமி, இல்ல, அந்த பாம்பு என்ன கடிச்சே தீரும். நான் அதுகிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? இப்ப நான் பேசித்தான் தீரணும். நான் ஒரு பெரிய மோசம் பண்ணிட்டேன். பாம்பையே வச்சு பொழப்பு நடத்திட்டு வந்த சத்தியம் தவறாத ஒரு உத்தமனுடைய சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஆமா, நீயோ பாம்பை குலதெய்வமா கும்பிடுற மனைவி, நானும் பாம்பை குட்டியிலிருந்து வளர்த்தவனுக்கு பாவத்தை செஞ்சுட்டு வந்து பணக்காரன் ஆயிட்ட கணவன். அந்த பாம்பு என்ன கண்ட இடத்துல கடிச்சு குதறி கொன்னுட்டு போக காத்திருக்க நாகம். இதுல நான் என்ன செய்ய போறேன்? எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல சிவகாமி. அப்படி என்ன தவறு செஞ்சீங்க? இவ்வளவு திரண்ட சொத்துக்கு அதிபதியா இருக்கிற நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கடையில சாதாரண சேல்ஸ்மேனா ஒரு நாள் நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பாம்பு கடைக்குள்ள புகுந்துருச்சு. அந்த முதலிரவு அன்னைக்கு கட்டில்ல தொங்குன சரங்கள்ல ஒரு சரமா அந்த கருப்பன் தொங்குறப்பதான் சிவகாமி அது என்னத்தான் தேடி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன பழி வாங்காம விடாது சிவகாமி, பழி வாங்காம விடாது. ஐயோ அத்தா, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? சத்தியம் தவறாத பாம்பாட்டியின் சாபத்துக்கு ஆளாகி அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு பணக்கார வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டாமே, பங்களா கட்டி இருக்க வேண்டாமே, பாவத்தை சம்பாதிச்சிருக்க வேண்டாமே. தப்புதான் சிவகாமி, தப்புதான். 90 ரூபாய் சம்பளத்துல சாதாரண வேலைக்காரனா இருந்தனா அந்த வைரக்கல்ல மோதிரம் பண்ணி போட்டுக்கிட்டான். தொட்டதெல்லாம் துலங்கும், கைப்பட்டதெல்லாம் விளங்கும். அந்த பாம்பாட்டி சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த வைரக்கல்ல திருடிட்டு வந்துட்டேன். அந்த துன்பம் இப்படி பாம்பு ரூபத்துல தொடரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த தவறை செஞ்சிருக்கவே மாட்டேன் சிவகாமி. ஐயோ, இப்ப என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலையே. கும்பிடுறவங்களுக்கு அது குலதெய்வம், குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடிய நாகமாச்சே. பாம்போட பகை 12 வருஷம்னு சொல்லுவாங்களே, அது வஞ்சத்தை மறந்து என் பக்திக்கு மனமிறங்கி உங்களை பழி வாங்காம இருக்கணும்னா நீங்க செஞ்ச தவற உணர்ந்து அதுக்கு பரிகாரம் பண்ணாதான் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். என்ன சொல்லுவாங்க? சொல்லு, நான் என்ன செய்யணும்? அந்த பாம்பாட்டி சத்தியம் தவற காரணமா இருந்த எந்த வைரக்கல்ல நீங்க திருடிட்டு வந்தீங்களோ அந்த வைரக்கல்லையும் அதனால நீங்க சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுத்தா தாங்க அந்த பாவத்திலிருந்து நாம கரை சேர முடியும், அந்த பாம்பு கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். ஆமாங்க, நாளைக்கே நாம மதுரைக்கு போய் அந்த பாம்பாட்டுக்கிட்டே அத்தனை சொத்துக்களை திருப்பி கொடுத்துருவோங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம். சரி சிவகாமி, அப்படியே செய்யுங்க.